அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சொல்லவிருப்பது என்னவென்றால், திருப்பதி லட்டு வதந்திகளை பற்றி சொல்லவிருக்கிறேன். அந்த திருப்பதி லட்டில் பல வதந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி என்னென்ன கலப்படங்கள் செய்தார்கள், என்ன கலப்படம் ஆகியவற்றை பற்றி ஆராய்ந்து இப்போது சொல்லப்போகிறேன். அதாவது திருப்பதி என்பது என்னது? திருப்பதி என்பது ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெரும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த கோயில் பிரபல சக்தி வாய்ந்த கோயிலாகும். இந்த கோயில் அதாவது ஆந்திராவோ அல்லது தமிழ்நாடோ கர்நாடகாவோ அல்லது இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகள் மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள அனைத்து நாடுகளிலும் எவரேனும் வந்து தரிசித்து செல்கின்றனர் இந்த கோயிலில். இந்த கோயிலில் தரிசனம் செய்து முடித்தவுடன் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த பிரசாதம் லட்டுவை வாங்கி கொண்டு தான் செல்வார்கள். ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் கூட ஒரு பிரசாதத்துக்கு, ஒரு சாஸ்திரத்துக்காகவது அந்த லட்டை எடுத்து சாப்பிடுவார்கள். இந்த கலப்படம் எப்படி வந்தது என்றால், முதலில் இந்த லட்டு அதாவது 2019 முன்பு வரை, 2019ஆம் ஆண்டு முன்பு வரை கர்நாடகாவில் உள்ள நந்தினி டெய்ரி மில்க் ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனத்திடம்தான் நெய் வாங்குவார்கள். அதாவது நந்தினி மில்க் ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனம் தான் சப்ளை பண்ணுவாங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு, அதாவது லட்டு தயாரிக்கிறதுக்கு நெய். ஆனால் 2019ஆம் ஆண்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியின் தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு பின்னர் தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லில் உள்ள ஒரு டெய்ரி மில்க் ப்ராடக்ட் நிறுவனத்திடம் நெய் சப்ளை பண்ணுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு டெண்டரும் கொடுத்திருக்கிறார். அவர்கள் கடந்த 5 வருடமாக சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த 5 வருடமாக சப்ளை பண்ண உடனே அந்த திருப்பதி லட்டின் சுவை மற்றும் அந்த ரகசியம், அதாவது திருப்பதி லட்டின் சுவை எல்லாமே மாறி போயிடுச்சுன்றாங்க. மாறி போயிடுச்சுன உடனே சரி, மக்கள் வந்து சரி சாதாரணமாக இப்போ திருப்பதி லட்டு வந்து சரியில்லைன்ற மாதிரி ஏதோ லைட்டாக மினுமிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமேட்டு 2024ஆம் ஆண்டு இந்த ஜூன் மாதம், அதாவது 3 மாதத்திற்கு முன்பு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவின் முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார். அவர் பொறுப்பேற்ற உடனே என்ன செய்தார் என்றால், அந்த கர்நாடகாவில் உள்ள நந்தினி டெய்ரி மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்திடமே ஒப்பந்தம் போட்டு கொண்டு விட்டார். திண்டுக்கல்லில் உள்ள அந்த டெய்ரி யூனிட்டுக்கிட்ட இருந்து கேன்சலேஷன் பண்ணிவிட்டு, இப்போ இனிமேல் நந்தினி டெய்ரி மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் தான் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. ஒப்பந்தம் போட்ட உடனே என்ன ஆகிருக்குது, லட்டோட சுவை வந்து பழைய டேஸ்ட் நல்லபடியாக வந்திருக்குது அப்படின்ட்டு தேவஸ்தானம் ஊழியர்கள், தேவஸ்தானத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் மற்றும் மக்கள் என பல பேர் இன்றைக்கு லட்டின் சுவை நன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இதை சொன்ன உடனே திருப்பி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றா, அந்த திண்டுக்கல்லில் வாங்கின அந்த நெய் வாங்கினாங்களே அந்த ஆளுகிட்டையே நெய்யை வாங்கி என்ன செய்தார்கள் என்றால், லட்டை சுவைத்து பார்த்திருக்கிறார்கள். அந்த சுவைத்து பார்த்தவுடன் அந்த லட்டின் சுவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது உடனே என்ன பண்ணார் என்றால், குஜராத்தில் உள்ள நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு என்ற அமைப்பிடம் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இந்த லட்டை. அதாவது திண்டுக்கல்லில் கொடுத்த நெய், திண்டுக்கல்லில் உள்ள ஒரு டெய்ரி யூனிட் கொடுத்துருக்காங்களே நெய், அந்த நெய்யை வந்து அந்த நெய்யை வச்சே பண்ண லட்டை வச்சு லட்டை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அங்கே வந்து கால்ஃப்னா CALF, கால்ஃப்ன்றது CALFன்னு சொல்கிறேன், சென்டர் ஃபார் அனாலிசிஸ் லேர்னிங் அண்ட் லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபுட். அந்த டெஸ்ட் லேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேபில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் அந்த திண்டுக்கல்லில் இருந்து நீங்கள் வாங்கினீங்களே அந்த நெய் வந்து அதில் கலந்த லட்டு வந்து அனிமல் ஃபேட் கலந்துருக்குது. அனிமல் ஃபேட்னால் என்னென்ன? மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி மற்றும் பாமாயில் மற்றும் மீனுக்கு பொரிக்கப்பட்ட ஆயில், இதையெல்லாம் கலந்து நெய்யில் கலந்து லட்டை செய்திருக்கிறார்கள். ஆதலால் தான் இப்போது பல பிரச்சனைகள் வந்திருக்கின்றன.
ஆனால் இதை பற்றி திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களிடம் கேட்டபோது அவர் என்ன சொல்கிறார், சந்திரபாபு நாயுடு அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்பினோம், அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பியவுடன் இந்த பதில் வருகிறது. அதே போல் மக்களும் சுவைத்து பார்த்தவுடன் இந்த லட்டுக்கும் அந்த லட்டுக்கும், அதான் நந்தினியிடம் வாங்கியிருந்த நெய்யால் செய்யப்பட்ட லட்டுக்கும் திண்டுக்கல்லில் உள்ள நெய்யால் செய்யப்பட்ட லட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆதலால் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தவுடன் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்குது என்று சொல்கிறாங்க. இதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட்டிவிட்டி ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, திருப்பதி தேவஸ்தானத்துக்கிட்ட நந்தினி மில்க் ப்ராடக்ட்ஸ், கர்நாடகாவில் உள்ள நந்தினி மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்துக்கிட்டேயே வாங்கி இப்போ நெய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ நெய் சப்ளை பண்ணுறாங்க டிடிடிபிக்கு. அது ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா எத்தனை லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன என்றால், ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது 42,000 கிலோ நெய் ஒரு மாதத்துக்கு தேவைப்படுது. ஒரு மாதத்துக்கு 42,000 கிலோ நெய் தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் நெய் மட்டும் அல்ல, 22,000 கிலோ முந்திரி பருப்புனா கேஷ்யூ, அதே போல் 15,000 கிலோ உலர் திராட்சைனா ரெய்சின்ஸ், அதே போல் 5,000 கிலோ கார்டமன்னா ஏலக்காய். அதாவது 42,000 கிலோ நெய், 22,000 கிலோ முந்திரி, 15,000 கிலோ உலர் திராட்சை, 5,000 கிலோ ஏலக்காய். இது அனைத்தையும் சேர்த்து தான் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. ஆதலால் இப்போது ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த லட்டுன்றது எப்படி பிரசாதமாக விநியோகிக்கப்பட்டது என்றால், 1715ஆம் ஆண்டு முதல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அதாவது அப்போது லட்டு விநியோகிக்கப்படவில்லை. அப்போது பிரசாதமாக கற்பட்டி, பணியாரம் என்று பல வகையான இதுதான் கொடுத்துருக்குறாங்க. 1803ஆம் ஆண்டு லட்டுன்றது அப்போ தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் லட்டு விற்பனை செய்யவில்லை, விநியோகிக்கப்படவும் இல்லை. ஒரு சாமிக்கு மட்டும் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதோடு முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1930ஆம் ஆண்டு லட்டு விநியோகிக்கப்பட்டன. ஆனால் அந்த லட்டு எப்படி விநியோகிக்கப்பட்டது என்றால், 1930ஆம் ஆண்டு அந்த லட்டை பூந்தியாக மாற்றி மக்களுக்கெல்லாம் பூந்தியாக பிரசாதம் கொடுக்கப்பட்டதுங்க. ஜமீன்தார், அதாவது விஐபிஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ கூட விஐபி தர்ஷன் அதுன்னு இருக்குது. அது மாதிரி விஐபினா ஜமீன்தார்களுக்கு முழு உருண்டை லட்டை கொடுத்துருக்குறாங்க. மற்ற ஆளுகளுக்கு ஒரு பூந்தி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 1942ஆம் ஆண்டு முதல் பிரசாதம் விற்பனை செய்யப்பட்டன. அப்போதுதான் நடைமுறைக்கு வந்தன. இதுதான் இந்த திருப்பதி லட்டின் மகிமை. இத்துடன் செய்தியை முடித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி.